सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नोद्विग्नचित्तो व्यसनेषु निःस्पृहः सुतेषु दृष्टेषु गुणेष्वस्तुतृके दान्तेन्द्रिय प्राणशरीरधीः सदा प्रशान्तकामो रहितासुरोऽसुरः। பக்தியினுடைய லட்சணம், பக்தனுடைய லட்சணம், பக்தியினால் கிடைக்கக்கூடிய பலன், பக்தியினுடைய வெளிப்பாடு, பக்தி செய்யும் போது ஏற்படக்கூடிய தடைகள், அதை எப்படி சந்தித்தல், இது எல்லாம் இந்த ஒரே ஒரு கதாபாத்திரத்தை நமக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய அறிவு கண்ணை திறந்து விடுகிறார். இந்த பக்தி என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு பெரிய உன்னதமான ஒரு சாதனம். இந்த பக்தி உலகத்திடத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறது. பக்தி மீண்டும் மீண்டும் உலகத்திடத்திலே போய் நாம் பந்தப்படுகிறோம், காயப்படுகிறோம், மோகம் கொள்கிறோம், சோகம் கொள்கிறோம், பயம் கொள்கிறோம். இதெல்லாம் உலகத்திடத்திலே மனம் ஓடும்போது இருக்கக்கூடிய அனுபவம். அப்படின்னா அது இடத்திலிருந்து என்னை முதல்ல மீட்டெடுக்கிறது இந்த பக்தி. நாம் பார்த்து கொண்டிருக்கூடிய பக்தி, இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கூடிய பக்தி அல்ல. சாஸ்திரம் சொல்லக்கூடிய பிரகலாதனை போன்று இருக்கக்கூடிய பக்தி நம்மை உலகத்திடத்திலிருந்து முதல்ல மீட்டெடுக்கிறது. உலகத்திடத்திலே போய் நான் மோகித்து போவதோ, செல்வத்திடத்திலே போய் மோகித்து போவதோ, உறவுகளிடத்திலே போய் நான் பந்தப்படுவதோ,
காயப்படுவதோ இல்லாமல் என்னை முதல்ல பாதுகாக்கிறது. இரண்டாவது, இறைவனுடன் என்னை சேர்த்து வைக்கிறது இந்த பக்தி. எவ்வளவு பெரிய சாதனம் பாருங்க. பக்தி இறைவனுடன் என்னை சேர்த்து வைக்கிறது. இறைவனை அறிய தூண்டி, இறைவனை அடைய விரும்பி, இறைவனை எனக்கு அனுபவிப்பதற்கு உண்டான சாதனம் பக்தி. அதனால்தான் இந்த பிரகலாத சரித்திரத்தை ஏன் இவ்வளவு சிலாகித்து சொல்கிறார்கள்? இதுல எல்லா சாதனங்களும் வந்து விடுகின்றன. இதை நாம் கூர்ந்து ஒவ்வொரு அசைவையும் கவனமாக நாம் படித்து புரிந்து கொண்டோமே ஆனால் வேற ஒரு சாதனமும் நமக்கு தேவையில்லை. ஒரு சாதனமும் வேண்டாம், எங்கேயும் ஓடவும் வேண்டாம். இந்த பக்தி என்ன செய்கிறதாம்? நேற்று இரவு நாம் நிறுத்தினோம். பிரசாந்த காமஹா, மனம் முழுமையாக ஆசைகளிலிருந்து விடுபட்டதாக, அடங்கியதாக, முழுமை பெற்ற மனமாக ஆகிவிடுகிறது. பிரசாந்த காமஹா. காமத்துக்கும் பக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அடங்காத மனம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுதான் காமம். அடங்காத மனம் அடங்குவதற்காக அது வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுக்கு பெயர் காமம். எனக்கு இது வேண்டும் என்று கேட்கிறோம் அல்லவா? எனக்கு இது வேண்டும், எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பிடித்திருக்கிறது, எனக்கு இது பிடிக்கவில்லைன்னு சொல்றோம் அல்லவா? இந்த எண்ண அலைகள் ஏன் வருகிறதுன்னா, என்னுடைய மனம் நிறைவு அற்ற தன்மையிலே இருக்கின்ற காரணத்தினாலே. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த எண்ண அலை வந்த உடனேயே அந்த எண்ணத்திற்கு உண்டான வேலையில இறங்குறேன். அந்த எண்ணம் சொல்லுகின்ற பிரகாரம் எல்லாம் செயலை செய்து அந்த எண்ணத்திற்கு நான் உணவிடுகிறேன். உணவிட்டதற்கு பிறகு என்ன ஆகிறது? அந்த எண்ணம் அமைதி அடை, கொஞ்ச நேரத்துக்கு லயம் ஆகிறது. அந்த லயமான தன்மையை நாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நான் வெற்றி பெற்று விட்டேன், சந்தோஷத்தை நுகர ஆரம்பித்து விட்டேன், சந்தோஷம் கிடைத்து விட்டது, இப்பொழுதுதான் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் அல்லவா? அது எல்லாம் என்னதுன்னா, அடங்காத மனம் அடங்குவதற்கு உண்டான முயற்சியை எடுத்து, அதுதான் ஆசை. அடங்கி அந்த ஆசையினாலே ஒன்றை செயல் செய்து கைப்பற்றி அதை அனுபவித்ததினாலே மனமானது மீண்டும் தன்னுடைய இயல்பான தன்மைக்கு வருவதுதான். இவ்வளவு ப்ராசஸ் அதுல நடக்கிறது. காமம் அடங்காத மனதிலிருந்து வரக்கூடியவை. பிரசாந்த காமகா என்றால், சதா பிரசாந்த காமம் என்றால், மனம் எங்கே போய் அடைந்து விட்டால், ஒன்றை அடைந்து விட்டால் மீண்டும் மனதிலே நிறைவற்ற தன்மை வராதோ அதை அடைந்த நிலைதான் பிரசாந்த காமம். அப்ப அங்க என்ன இருக்கும்? முழுக்க முழுக்க பக்திங்கிற உணர்வு இருக்கும், பக்தன்கிற உணர்வு இருக்கும், பகவான்கிற உணர்வு இருக்கும். அவ்வளவுதான். அதான் பிரசாந்த காமஹா.
சதா பிரசாந்த காமஹா. இது பக்தனுடைய உன்னதமான லட்சணம். மனம் முழுமையாக பக்தியால் நிரப்பப்படுகிறது, பகவானால் நிரப்பப்படுகிறது. இதன் பிறகு பிரசாந்த காமஹா, மனம் காமம் துவேஷமும் முழுமையாக அடங்கிய நிலை, விடுபட்ட நிலை, போதும் என்கின்ற நிலை. இந்த நிலையிலே இந்த பக்தன் இருக்கிறான். அந்த அந்த பிரசாந்த மனம் இவனிடம் இருக்கிறதுனால உலகத்தோட உன் உறவாட வர வேண்டும் அல்லவா? என்ன, இந்த பிரசாந்த மனம் வந்தாச்சுங்கிறதுக்காக நான் எங்கேயோ போய் வாழ முடியாது. விவகார நிலையிலே நாம் வாழ்ந்தாக வேண்டும். அவன் துறவு மேற்கொண்டவனாக இருந்தாலும் சரி, மக்களோடு மக்களாக வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஆசிரமத்தை கட்டி வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, பக்தன். அவன் பக்தன் என்றால் பிரசாந்த காமம் உடையவன் என்றால் உலகத்தோட வாழ்ந்துதான் ஆகணும், உலகத்தோட உறவாடித்தான் ஆகணும். ஏன் உறவாடணும்டா? பிராரப்தா இருக்கு, அதுக்காக உறவாடித்தான் ஆகணும். தன் நலன் இல்லாது போனாலும் மற்றவர்களின் நலனுக்காவது உறவாடி ஆகும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல அவனையும் நன்மைகள் தீமைகள் பாதிக்கும் இல்லையா? தொடத்தானே செய்யும். கஷ்டங்கள், ஏற்றத்தாழ்வுகள், துன்பங்கள், இடையூறுகள், ஆதி பௌதீகம், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகத்தினாலே வரக்கூடிய தாப்பங்கள் எல்லாம் இவனையும் தொடத்தானே, இந்த பக்தனையும் தொடத்தானே செய்யும். அவ்வாறு தொடும்போது இவன் எப்படி இருப்பான்? வியசனேஷு, ரொம்ப முக்கியமான லட்சணம், பக்தனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான லட்சணத்தை பிரகலாதனின் மூலமாக நமக்கு சொல்றார். வியசனேஷு, வியசனம் என்றாலே வருந்துதல், வருந்திக் கொண்டே இருத்தல். எதையாவது ஒன்றை நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பது. உடலை நினைத்தோ, உள்ளத்தை நினைத்தோ, அல்லது நம்மை நினைத்தோ, அகங்காரத்தை நினைத்தோ, அல்லது மற்றவர்களை நினைத்தோ, ஏதாவது ஒன்றை நினைத்து மனமானது வியசனப்பட்டு கொண்டே இருத்தல். வியசனேஷு பன்மையில போட்டார். கஷ்டங்கள் வருத்தங்கள் நம்மை தாக்கிய போதும் வந்த போதும், அப்போ வரும்னு அர்த்தம். பக்தனுக்கும் கஷ்டங்கள் வரும், வராமல் இருக்காது. நான் பக்தன், எனக்கு எப்படி கஷ்டம் வரலாம்னு யாராவது கேட்டால் அவர்கள் அபக்தர்கள் அர்த்தம். பக்தி செய்வதற்கு அருகதையற்றவர்கள் அர்த்தம். நன்றாக நன்றாக படிக்கக்கூடியவனைத்தானே சோதித்து பார்க்கிறோம். எவ்வளவு சோதனை வைக்கிறோம் அவனுக்கு. நன்றாக விளையாடக்கூடியவனைத்தான், உதாரணத்துக்கு சொல்வார்கள், ஃபுட்பால்ல பார்த்தீங்கன்னா, கால்பந்து ஆட்ட போட்டியில் பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாவுக்கு முன்னாள் கேப்டன் இருந்தான் மரடோனா. அவன் காலில் பந்து போச்சுன்னா அதுக்கு பிறகு அது கோல் போடக்கூடிய அந்த இடம் வரைக்கும் அந்த பால் போயிடும். அப்போ அவனை எப்படியாவது கோல் போட விடாம தடுக்கணும் அப்படின்னா 5 வீரர்கள் வந்துடுவாங்க சுத்தி, அவனை முன்னோக்கி போக விடாமல் பந்தை அவனிடத்தில் எப்படியாவது லாவகமாக பறிக்க வேண்டும். இந்த 5 வீரர்களும் அவனை முன்னோக்கி போக விடாமல் தடுத்தாலும் அந்த 5 வீரர்களையும் ஏமாற்றி விட்டு முன்னோக்கி போகக்கூடிய காட்சி. அப்ப எவ்வளவு திறமை இருந்தால், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல், பின்வாங்காமல் முன்னோக்கி போவது எப்படி என்பதை அவன் அழகா கட்டு வைத்திருக்கிறான். இப்ப நமக்கு ஒரு சின்ன இடையூறு வந்தாலும் மனது உடனே தடையாக நினைத்து சோர்வடைந்து விடுகிறார்.
ஒருவேளை தடையே இல்லாவிட்ட தடை வந்துட்டா என்ன பண்றதுன்னு நாம மனசுக்குள்ளே ஒரு கற்பனை ஏற்படுத்தி தடை எந்த வேலையும் செய்யாமல் இருந்து விடுகிறோம். பக்தனுக்கும் எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் இடையூறுகளும் வரலாம். அவ்வாறு வரும்போது வியசனேஷு தன்னை நோக்கி கஷ்டங்கள் வந்தால், மனிதர்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டம், சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டம், உடல்னாலே வரக்கூடிய கஷ்டம், செல்வங்கள் இல்லாமையினாலே அதிகமாக வருவதனாலே செல்வங்களை அபகரித்துக் கொண்டு போவதனாலே வரக்கூடிய கஷ்டம், இப்படி எல்லா வகையிலும் வியசனங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் மனதை தகர்க்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இவன் எப்படி இருக்கானா? வியசனேஷு ந உத்விக்ன சித்தஹா. இதுதான் முக்கியமானது. சித்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனது. விக்ன சித்தம், விக்னம்னாலே தடை. விக்ன சித்தம், உத்விக்ன சித்தம் என்றால் தடையினாலே வரக்கூடிய வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தம். வருத்தம் என்பது மனதிலிருந்துதான் வருகிறது, எண்ணத்திலிருந்துதான் வருகிறது. இப்ப மறுபடியும் நாம் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை 5 பேர் தடுத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் தானே எனக்கு பெரும் தடையாக இருக்கிறார்கள். அதனால முதல்ல அந்த 5 பேரை அடித்து நொறுக்கி விட்டு அதன் பிறகு பந்தை கொண்டு போறேன்னு சொன்னால் அவன் வீரநாமன். அப்போ மனம்தான் தடைக்கு காரணமா இருக்கு. விக்னம் தடை. உத்விக்னம் என்றால் தடையிலே மூழ்கி போவது. அந்த எண்ணம் மனதிலே இருக்கக்கூடிய வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள், விதவிதமான காரணங்களை கண்டுபிடித்து, இல்லாத காரணங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து மனமானது மூழ்கி போகின்ற வருத்தத்திலேயே அழிந்து போகின்ற மனமாக இருக்கின்றது. ஆனால் பக்தனுடைய மனம் எப்படி இருக்கின்றதாம்? முன்னாடி ஒரு ந அப்படிங்கிறத போட்டார். ந உத்விக்ன சித்தஹா. இவனுடைய மனம் எந்த ஒன்றை கண்டும் வருத்தத்தை கொள்வது இல்லை. மனம் வருந்தாத மனமாக, வருத்தத்தை சுமக்காத மனமாக, கடந்த காலத்திலே நடந்தவை குறித்து இப்பொழுது வருந்துவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் மனம் அதை செய்யும். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவதனாலே மனம் இப்பொழுது வருந்தும், அதை செய்யும். நிகழ்காலத்திலே ஆற்ற வேண்டிய கடமைகளை நினைத்து மனம் வருந்துகிறது, அதை செய்யும். எல்லா வகையிலும் மனமானது வருந்திக் கொண்டே, வருந்துவதனால் எந்த மாற்றமும் வரப்போவது இல்லை. வருத்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவற்றையெல்லாம் மாற்றிவிட்டால் வருத்தம் போய்விடுமா என்றால், ஒன்றை மாற்றும் போது அடுத்ததிலே வருத்தம் வருகிறது. இதுதானே மாற்றப்பட்டிருக்கு, இது மாற்றப்படவில்லையேன்னு சொல்லுவோம். அப்போ வருத்தத்திற்கு காரணமாக, வியசனத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய மனதை நான் மாற்றாத வரை எதுவும் மாறப்போவது இல்லை, யாரும் மாறப்போவது இல்லை. அதனால தான் நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து கவனித்தீர்கள் என்றால், நாம் எதை குறித்து அதிகமாக வருந்துகிறோமோ அதை திரும்ப 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 இறைவன் நமக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். அதே செய்தியை, அதே விஷயத்தை, அதே நிகழ்வை, அதே மனிதர்களை திரும்ப திரும்ப அனுப்புறான். ஏன்டா அனுப்புறான்டான்னா, இதிலிருந்து வெளியில வா என்பதற்காகத்தான்.
நாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இவர்கள் இல்லாமல் போய்விட்டால், இவர்களை விட்டு ஓடி ஒழிந்து விட்டால், அல்லது இவர்கள் அழித்து விட்டால், அல்லது நான் இவர்களை பார்க்காமல் இருந்து விட்டால் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வருத்தம் போய்விடும், நான் வருத்தப்படாமல் இருப்பேன். நாம் நினைச்சுக்கிறோம் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அனுபவங்கள், சூழ்நிலைகள், இடம், வசிக்கக்கூடிய வீடு, பிறந்திருக்கக்கூடிய குலம், கோத்திரம், இதுதான் காரணம் நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் எதனுடைய தன்மை? மன அமைதி இல்லாததனுடைய தன்மை. மனமானது தனக்குத்தானே ஒரு தடையை ஏற்படுத்திக் கொள்கிறது, ஒரு வியசனத்தை, மன வருத்தத்தை மனம் ஏற்படுத்திக் கொள்கிறது. பக்தனாக இருந்தால், பிரகலாதனை போன்ற உன்னதமான பக்தனாக இருந்தால், வியசனேஷு ந உத்விக்ன சித்தஹா, இவனுடைய உள்ளம் வருந்தாமை, மன வருத்தத்திலிருந்து மனமானது முழுமையாக விடுபட்டு இருக்கின்ற தன்மை. அப்ப எப்பொழுதுமே வருத்தத்திலிருந்து விடுபட்டு நிற்கிறான் என்றால், அப்ப எப்பொழுதுமே அவன் மகிழ்ச்சியோடு இருப்பானா? அவனுக்கு உலகத்திடத்திலே மகிழ்ச்சியும் இல்லை, வருத்தமும் இல்லை. எதை கண்டும் அவன் ந சோச்சதி ந காங்ஷதி. பகவான் சொல்றார் கீதையில 12வது அத்தியாயத்தில் சொல்றார், ந சோச்சதி, அவன் வருந்துவது இல்லை, ந காங்ஷதி, அவன் விரும்புவதும் இல்லை, ஆசைப்படுவதும் இல்லை. ந உற்சாகி பவதிங்கிறார் நாரத மகரிஷி. அவன் உற்சாகம் அடையறதும் இல்லை, எதை கண்டும் வருந்துவதும் இல்லை, உற்சாகமா இருப்பானா? ந உற்சாகி பவதி, அவன் உற்சாகமும் கொள்றது இல்லை. சந்தோஷப்படுறதும் இல்லை, வருந்துவதும் இல்லை. ஏன்? பிரசாந்த காமஹா, சந்தோஷமும் துக்கமும் காமத்தினுடைய வெளிப்பாடு, அடங்காத மனதனுடைய வெளிப்பாடு வருத்தமும் சந்தோஷமும். மனதிலே காமம் இல்லாமல் பக்தி பிரவாகம் போகின்ற காரணத்தினாலே வருத்தமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ரொம்ப அழகான குணம் நமக்கு இருக்க வேண்டிய குணம். ந உத்விக்ன சித்தஹா, மனம் வருந்தா தன்மை. ஏன் வருந்தக்கூடாது? ஒருத்தர் கஷ்டப்பட்டதை பார்த்தா வருந்தாமல் இருப்பதா? வருந்த வேண்டாமா? வருத்தத்தை காட்ட வேண்டாமா? மற்றவருடைய வருத்தத்தோட போய் நாம் நம்முடைய வருத்தத்தை பங்கிட்டுக் கொள்ள வேண்டாமா? வருத்தப்படாமல் இருப்பது எப்படி? அப்ப ஜடம் மாதிரி இருக்க சொல்கிறீர்களா? உண்மையான பக்தன் வருந்துவதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. அந்த ரொம்ப அழகான சொல் ந உத்விக்ன சித்தஹா என்றால் அதுல மூழ்கி போகாமல் இருக்கிறான். மக்னம் நிமக்னம், மூழ்குதல். எப்படி ஒரு திரியை கொண்டு போய் நெய்யிலையோ எண்ணெயிலையோ நாம் தோய்ச்சால் எப்படி அது அதுல தோஞ்சி போய் அதுல எண்ணெய் பிசுகானது ஏறி விடுகிறதோ, அதே போல மனதுல சதாசர்வ காலமும் இந்த காம குரோத லோபமோ அதுல மனம் தோஞ்சி போய் பிரிக்கவே முடியாமல் ஆகிவிட்டது மனதை.
ஏன் வருந்தக்கூடாது? ஏன் பக்தன் வருந்துவது இல்லை என்றால், ஒரு காரணம், மூல காரணம், இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு இறைவனுக்கு யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறான். இதுல நான் யார் நடுவில் போய் வருந்துவதற்கோ, நான் யார் சந்தோஷப்படுவதற்கோ, இவனுக்கு இது நடந்து விட்டது என்பதற்காக வருந்துதலோ, இவனுக்கு இது நடந்து விட்டது என்பதற்காக சந்தோஷப்படுதலோ, நான் யார் நடுவில் போய் இறைவனால் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, செய்யப்பட போகின்ற, கொடுக்கப்பட போகின்ற அனுபவத்திடத்திலே நான் யார் நடுவில் போய் என்னை இணைத்து கொண்டு வருந்துகிறேன், சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுவதற்கு? அது இறைவனுடைய லோகம். இறைவா வருத்தத்தை கொடுத்து விட்டாயே என்று அவனிடத்திலே போய் நான் வருந்துவதும் இல்லை. இறைவா சந்தோஷத்தை கொடுத்து விட்டாயே, உனக்கு நன்றி சொல்ல வந்தேன் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவனுக்கு தெரியும். இறைவனுடைய தன்மையிலிருந்து பார்த்தால் அப்பொழுதும் எனக்கு வருத்தம் இல்லை. இறைவன் தான் இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறான். உலகத்தினுடைய தன்மையிலிருந்து பார்த்தால் இந்த உலகத்துல வருந்துவதற்கு எதுக்குமே அருகதை கிடையாது. எது ஒன்றுக்கும் அருகதை இல்லை. ஏதாவது ஒன்று இருந்தால் நாம வருத்தப்படலாம். பகவான் சொல்ற அர்ஜுனன்ட்ட, வருந்துவதற்கு அருகதையே இல்லாதவற்றை குறித்து ஏண்டா அழறேன்னு கேட்கிறார். நத்வம் சோசித்தும் அருகசி, வருந்துவதற்கு அருகதையே கிடையாது உனக்குங்கிறார். எந்த தகுதியும் உனக்கு கிடையாது. வருந்துவதற்கு தகுதியே இல்லாத ஒன்றை குறித்து ஏன் வருந்துகிறார்? நான் ஏதாவது ஒன்றை குறித்து வருந்தினால் அது உண்மையிலேயே போற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், மதிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், உன்னதமானதாக இருக்க வேண்டும், மேலானதாக இருக்க வேண்டும். அது எனக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். நான் எதை கண்டு, யாரை கண்டு வருந்துகிறேனோ அதை எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் இவளை குறித்து வருத்தப்படுகிறேனே, அருகதை உடையவன் தானா? இவனை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேனே, அருகதை உடையவன் தானா அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்துல இறைவனை தவிர வேறு எது ஒன்றும் வியசனப்படுவதற்கு, வருந்துவதற்கு அருகதை என்பதே இல்லாதது. ஒன்றை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்றாலே ஒன்றை குறித்து வருந்திக் கொண்டே இருக்கிறேன் அர்த்தம். இந்த பக்தன் உலகத்திடத்திலே எதையும் விரும்பவும் இல்லை. ஆகையினாலே எதிடத்திலும் அவனுக்கு ந வியசனஹா, வியசனேஷு ந உத்விக்ன சித்தஹா. ரொம்ப அழகான குணம், ரொம்ப அழகான குணம். நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய குணம். மனதை வருத்தப்படாமல் வைத்திருத்தல். வருந்துகின்ற மனதை வருத்தத்திலிருந்து விடுவித்தல். பலகீனமான மனம்தான் வருத்தம் கொள்கிறது. எந்த மனம் வருத்தம் கொள்கிறது பாருங்கள். எந்த மனம் பலகீனமான மனமாக இருக்கிறதோ அந்த மனம்தான் வருத்தம் கொள்கிறது. பலம் உடைய மனம் வருந்துவதே இல்லை. அப்ப மனதுக்கு எது பலம்? மனம் வருந்தாமல் இருக்க வேண்டுமானால் மனதுக்கு எது பலம்? அதனால்தான்
பார்வதி தேவி கேட்கிறாள் பரமேஸ்வரனிடத்திலே, மனம் சம்சார தாபத்திலே இருக்கிறது, இந்த தாபத்திலிருந்து இந்த மனமானது விடுபட வேண்டுமானால் எந்த நாமத்தை சொல்ல வேண்டும்? நீ ஆயிரக்கணக்கான நாமத்தை சொல்லிவிட்டீர், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த 1000த்துல எந்த நாமத்தை உச்சரித்தால் இந்த மனம் தாபத்திலிருந்து விடுபடும்? பரமேஸ்வரன் சொல்றார், ராமா ராமா ராமான்னு சொல். 1008 நாமத்துல இந்த ஒரே ஒரு நாமத்தை ஜபம் பண்ணிக்கொண்டே இரு, ஸ்மரித்து கொண்டே இரு. வால்மீகி சம்சார தாபத்திலிருந்து விடுபட்டதை போல நீயும் விடுபடுவாய். மனம் பலகீனமான மனம் பலம் உடைய மனமாக ஆவதற்கு வெளியிலே எந்த உபாயமும் இல்லை. மறுபடியும் வெளியில ஓடக்கூடாது. என்னுடைய மனம் பலகீனமா இருக்கு, அதுக்காக நான் வெளியிலே போய் சாதனத்தை தேடுகிறேன் என்றால் வெளியிலே சாதனங்கள் இல்லை. சாதனங்களை நாட வேண்டிய அவசியம் இல்லை. எதனால் மனம் பலகீனப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் முதல்ல நான் மனதிலிருந்து நீக்குதல். எதை மனதிலே தாரணை செய்தால் மனமானது பலம் பெறுமோ அதை மனதிலே தாரணை செய்தல். உண்மையான பலம், மனதுக்கு உண்மையான பலம் எதிரானா நாராயணனை தவிர உலகத்துல வேற எந்த ஒன்றும் பலம் கிடையாது. இவன் அன்றாட உலகத்திலே வாழ்வதற்கு கூட நாராயணனுடைய பலம் இருந்தால், ஈஸ்வர பலம் இருந்தால் மற்ற எல்லா பலமும் இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. இல்லாது போனாலும் நமக்கு ஒரு விதமான கவலையும் இல்லை. திருவள்ளுவர் சொல்றார், பெரிய ரிசர்ச்சே பண்ணியிருக்கார். மனதிலே ஊக்கம் என்பது இல்லாது போனால் அவனிடத்திலே எல்லா செல்வங்களும் இருந்தும் என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார். ஊக்கம் இல்லாத மனம் எல்லா செல்வத்தையும், எல்லா உலகத்தில் கூட எல்லா பலத்தையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கு. என்ன பிரயோஜனம் கேட்கிறார். ஊக்கம் ஒன்று இருந்தால், உள்ளம் உயர்ந்து இருந்தால், உள்ளமானது பலம் உடைய எண்ண அலைகளுடன் இருந்தால், வியசனங்கள் என்னை தாக்கும் நேரத்திலும் மனம் அமைதியாக இருக்கிறது, எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது. பலம் உடைய பொருள் மனதுக்கு பலத்தை, பலகீனத்தன்மையிலிருந்து மனதுக்கு பலத்தை கொடுக்க. அதனால் தான் மறுபடியும் திருவள்ளுவர்கிட்ட போனோம் என்றால் அவர் சொல்றார், இறைவனை நோக்கி மனதை கொண்டு போங்கிறார். மலர் மீசை ஏகினான் மானடியை சேர்ந்தான், நிலமிசை நீடு வாழ்வாரின் அழகான குரல். மனதை கொண்டு போய் இறைவன் பாதத்திலே வை, ஏகுகிறார். இறைவனிடத்திலே மனம் ஏகட்டும், அடையட்டும். அப்படி ஏறினா என்ன ஆகும், ஏகினா என்ன ஆகும்? நிலமிசை நீடு வாழ்வார். அழியாத அந்த பரமபதத்தை இவன் அடைந்தே தீருவான். பிரசாந்த காமம் உடைய பக்தன் வியசனங்கள், மன வருத்தங்கள் எதெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அதை தன்னை நெருங்கும் நேரத்திலும், தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பலத்தையும் அமைதியையும் சூறையாட வரும் நேரத்திலும் ந உத்விக்ன சித்தா, அதை கண்டு வருந்தாதவனாய். அப்ப நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த 3 குணங்கள் தான் வியசனத்திற்கு காரணம், வேற யாரும் காரணம் இல்லை.
மூன்று குணங்களும் அதில் இருக்கக்கூடிய வாசனைகளும் அதில் அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்த்தாவும் தான் வியசனத்திற்கு காரணம், வேற யாரும் அல்ல, வேற எதுவும் அல்ல. இதை புரிந்து கொண்டதுனால தான் என்ன பண்றான், இந்த அகங்காரத்தை கொண்டு போய் மூன்று குணத்திடத்திலே ஒட்ட விடாமல் எப்பொழுதுமே இந்த அகங்காரத்தை கொண்டு போய் நாராயண்டையே ஒப்படைச்சிடறான். எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி வியசனங்கள் வந்து தாக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மனம் நாராயண்ட போகிறது. He will take care of me. உலகத்தையே படைத்து உலகத்தையே ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்னை ஆட்கொள்ள மாட்டானா, என்னை காப்பாற்ற மாட்டானா, என்னை வழிநடத்த மாட்டானா, எனக்கு வேண்டியதை கொடுக்க மாட்டானா? அப்ப இந்த அகங்காரம் போய் சரண்டர் ஆகிறது. அங்க போய் பக்தி நிலையிலிருந்து பார்த்தாலும் வியசனங்கள் இவனை தொடுவது இல்லை. ஏன் அதிகமா நேரம் எடுத்துக்கிறோம் எதுக்கு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு நம்முடைய மனதை சதா பலகீனமான தன்மையிலேயே வைத்திருப்பதற்கு இந்த வியசனங்கள் தான் காரணமா இருக்கு. மன வருத்தம் எதையெல்லாமோ காரணம் காமித்து மனதில் வருத்தத்தை சுமந்து கொண்டு அதனால ஒரு விதமான பிரயோஜனமும் நமக்கு இல்லை. பையன் எப்படி இருக்கிறானே நினைத்தாலே வருத்தமா இருக்கிறது. சரி, வருந்தனால உனக்கு என்ன, அவன் மாறப்போகிறானா? சரி, அவன் மாறுறதுனால உனக்கு என்ன லாபம்? உனக்கு என்ன வேணும்? இப்ப இங்கே அவன் நன்றாக இல்லை என்று சொல்லுவதும் அகங்காரம், அவன் நன்றாக மாறிவிட்டான் என்று சொல்லுவதும் அகங்காரம், அவன் நன்றாக இல்லாத போது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதும் அகங்காரம், அவன் நன்றாக ஆனதுக்கு பிறகும் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது அகங்காரம், அவன் நன்றாக இல்லாத போது உன்னுடைய அகங்காரமானது போராடி அவனை எப்படியாவது நல்வழிப்படுத்தி விட்டால் என்னுடைய அகங்காரத்துக்கு தீனி போட போயிடும், அவ்வளவுதான். ஆக மொத்தம் என்னுடைய அகங்காரமானது இறைவனுடைய பாதத்திலே போய் சேராத வரை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். வியசனேஷு ந உத்விக்ன சித்தஹா. மீதியை உங்கள்கிட்ட விட்டுறேன். எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் வியசனப்பட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அறிவு முன்னாடி வந்து நின்று கொண்டு வியசனத்திற்கு எது காரணம், துன்பத்திற்கு வருத்தத்திற்கு எது காரணம், எதனால் எனக்கு வருத்தம் வருகிறது, வருந்தி என்ன பிரயோஜனம்? அப்ப என்னை நான் வருத்தம் இல்லாமல் வைத்துக் கொண்டால்தான் அஞ்ஞானத்துடன் அகங்காரத்துடன் கர்ம வாசனையிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய வருத்தத்தையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது போய் நல்லது பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியம் என்னவென்றால், அவ்வாறு நான் வருத்தப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய போகின்ற நேரத்தில் நான் வருந்தாமை என்கின்ற அந்த குணத்துடன் இருந்தால், என்னை நான் பலமுடையவனாக வைத்துக் கொண்டால், அங்கே நான் போகின்ற நேரத்திலே பலம் குன்றாமல் அப்படியே திரும்பி வருவேன். இல்லை என்றால் அங்க இருக்கக்கூடிய வருத்தங்கள் அத்தனையும் நம்மை வந்து பாதிக்கும். ஏன் நாம் வந்து ஆஸ்பத்திரிக்கோ அல்லது ஒரு துக்கத்தை விசாரிக்கக்கூடிய வீட்டிற்கோ அல்லது ஒரு கஷ்டமான நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்திற்கோ போய்விட்டு வரும்போது ஏன் நம்முடைய மனம் ரொம்ப தாபத்தை சுமக்கிறது? ஏன் நம்முடைய முகமெல்லாம் வாடி போகிறது? ஏன் நாம் வந்து உடலாலும் உள்ளத்தாலும் சோர்வடைகின்றோம்? என்னுடைய மனம் பலகீனமான மனமாக இருக்கின்ற காரணத்தினாலே
அந்த வருத்தத்தையும் சேர்த்து சுமக்கிறது. நான் உதவி செய்யத்தான் போயிருக்கிறேன், ஆனால் வருத்தத்தை போல நான் சுமந்து கொண்டு வருகிறேன். வியசனேஷு ந உத்விக்ன சித்தா. அடுத்தது பக்தனுடைய அடுத்த குணத்தை சொல்றார். ஸ்ருதேஷு திருஷ்டேஷு. ஸ்ருதம் என்றால் கேட்ட. ஸ்ருதேஷு கேட்டவை, கேட்கப்பட்டவை. எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே கேட்கப்பட்டதோ, எந்தெந்த அனுபவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே கேட்கப்பட்டதோ. ஸ்ருதேஷு திருஷ்டேஷு, எது எல்லாம் என்னுடைய கண்ணால் பார்க்கப்பட்டதோ, பார்க்கப்பட்டவை, பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவை, பார்க்கப்பட போகின்றவை. கேட்டவை, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவை, கேட்கப்பட போகின்றவை. ஸ்ருதேஷு குணேஷு திருஷ்டேஷு குணேஷு. கேட்ட குணங்கள், பார்த்த குணங்கள், அனுபவித்த குணங்கள், அதில் ஏற்படக்கூடிய அவஸ்துகு, அனுபவித்த குணங்கள், இனிமேல் அனுபவிக்கப்பட போகின்ற விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், பார்க்கப்பட போகின்ற விஷயங்கள், இவைகளிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்திடத்திலிருந்து இவன் முழுமையாக விடுபட்டவனாக ஆகிறானாம். என்ன அழகான சொல்ல பயன்படுத்துகிறார். ஸ்பிருகா என்றால் பற்றுதல், ஆசை, விருப்பம், மனக்கிளர்ச்சி. முன்னாடி ஒரு நீய போட்டார். நிகத ஸ்பிருகா. மனம் முழுமையாக அந்த ஸ்பிருகாவிலிருந்து விடுபட்டு விட்டது. நிஸ்பிருகா. இதிலிருந்து விஷய அனுபவங்களிலிருந்து பார்க்கப்பட்டவை, கேட்கப்பட்டவை, நுகரப்பட்டவை, சுவைத்தவை, ஸ்பர்ஷித்தவை, 5 ஞானேந்திரியங்களால் எதெல்லாம் அனுபவிக்கப்பட்டனவோ, அனுபவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ, அனுபவிக்கப்பட போகின்றனவோ, அத்தனையிலும் இருந்தும், அத்தனை விஷய சுகங்களிலும் இருந்தும் நிஸ்பிருகா, மனமானது முழுமையாக ஸ்பிருகா, நிஸ்பிருகா, ஆசை அற்றவனாய், பற்றுதல் அற்றவனாய், விருப்பங்கள் இல்லாதவனாய், மனம் முழுமையாக அவற்றிலிருந்து விடுபட்டு விட்டது. இப்ப இதுல நாம எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நான் அன்றைக்கு படிக்காமல் இருந்தேன், இப்பொழுதுதான் படிக்க வாய்ப்பு கிடைத்தது, ஆகையினாலே படிக்கிறேன். ஸ்ருதம். அன்றைக்கு நான் பார்க்காமல் இருந்தேன், இப்பொழுதுதான் பார்க்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஆகையினாலே நான் அனுபவிக்கிறேன். இனிமேல் உள்ள காலங்களில் நான் இதெல்லாம் கேட்கணும், ஆகையினால உயிரோட இருக்கேன். இதெல்லாம் பார்க்கணும், அதனால உயிரோட இருக்கேன். நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? என்னுடைய சிறு பிராயத்தில் எதையுமே அனுபவிக்கல, இப்பதான் அனுபவிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்பொழுது எனக்கு ஓய்வே இல்லை, இப்பதான் எனக்கு ஓய்வு கிடைத்திருக்கிறது. இப்படி என்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க இந்திரிய விஷயங்களிலேயே ரமிக்க வைத்துக் கொண்டிருந்த நான் இப்பொழுது அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டேன். நிஸ்பிருகா. மனம் முழுமையாக பற்றுதலிலும் இருந்தும், விருப்பங்களிலும் இருந்தும், ஆசைகளிலிருந்தும், கேட்டவை, கேட்கின்றவை, கேட்கப்படுகின்றவை, பார்த்தவை, பார்க்கின்றவை, பார்க்கப்பட போகின்றவை, நுகர்ந்தவை, நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடியவை, நுகரப் போகின்றவை, ரசித்தவை, ரசனா, ரசித்துக் கொண்டிருப்பவை, ரசிக்கப் போகின்றவை, ஸ்பர்ஷித்தவை,
ஸ்பர்சித்து கொண்டிருக்கக்கூடியவை, ஸ்பர்சிக்க போகின்றவை, இவை எல்லாவற்றிலும் இருந்தும் நிஸ்பிருகா. அடுத்தது தாந்தஹா இந்திரியஹா. இந்திரியங்கள் முழுமையாக தாந்தம், தன்வயப்பட்டதா இருக்கிறது. இந்திரியங்கள் தன்வயப்பட்டவனாய் ஒரு பக்தன் இருக்கின்றான். தாந்த சாந்த, சமஹா தமஹா. தாந்தஹா என்றால் இந்திரிய அமைதி, இந்திரியத்தை ஒழுங்குபடுத்துதல். இந்த இடத்துல தாந்தம் அப்படின்னு சொல்லும் போது இந்திரியங்கள் அடங்கி இருக்கிறதுனா அப்ப சாப்பிட மாட்டானா, பேச மாட்டானா, காது கொடுத்து கேட்க மாட்டானா, நுகர மாட்டானா, மூச்சு விட மாட்டானா, ஸ்பர்ஷிக்க மாட்டானா, எல்லாம் நடக்கும். ஏன்னா உலகத்துல பிறந்த ஜீவன் இதெல்லாம் செய்யாம இருக்க முடியாது. பின்ன இந்திரிய தாந்தம் அப்படின்னா இந்திரிய ஒழுங்குபாடுன்னு அர்த்தம். இந்திரியத்தை விஷய போகத்திலே கொண்டு போகாமல் விஷய போதையிலே கொண்டு போகாமல் இறை போதையிலே இந்திரியத்தை திருப்புவதுதான் தாந்தம். அல்லது இந்திரியங்கள் ஒரு மரத்துக்கு பல கிளைகள் இருப்பதை போல இருக்கு, ஷாக்கா. அதே போல இந்திரியங்கள் என்னுடைய உடல் என்கின்ற மரம் என்றால் ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்கு இந்திரியங்கள் பல கிளைகளாக இருக்கு. ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு விஷயத்தை எனக்கு கொண்டு கொடுத்து என்னை திருப்திப்படுத்துவதும் சந்தோஷப்படுத்துவதும் ஆனந்தப்படுத்துவதும் அதனுடைய வேலையா இருக்கு. காதின் வழியா போய் சப்தத்தை கொண்டு மனதிலே நிரப்பி நான் சந்தோஷப்படுகிறேன். கண்ணின் மூலமாக உருவம், நாக்கின் மூலமாக ரசம், மூக்கின் மூலமாக கந்தம், நாக்கின் மூலமாக, தோளின் மூலமாக தொடு உணர்ச்சி. இப்போ 5 விஷயங்களை இந்த விஷயி அனுபவிக்கக்கூடியவனுக்கு கொடுத்து இவனை எப்போது சந்தோஷத்திலேயே வைத்திருத்த. அப்ப இவன் என்ன பண்றான்? இந்த 5 விஷயங்களின் மூலமாக பகுஷாக்காகி அனந்தாக புத்தயோ விவசாயினா. அப்ப இவனுடைய என்ன அலைகளும் எப்படி இருக்குண்டான்னா இந்த 5 இந்திரியங்களை போல இருக்கும். இப்ப இந்த தாந்த பாவம்னு வரும்போது என்ன ஆகுண்டான்னா இந்த 5 இந்திரியங்களையும் ஒரே ஒரு பொருளிடத்திலே செல்லுமாறு திருப்புதல். காதே இறைவனுடைய குணங்களை கேட்க போயேன். விஷய குணங்களிலிருந்து விடுபட்டு ஈஸ்வர குணத்திடத்திலே போய் உட்கார். கண்ணே இறைவனுடைய ரூபத்தை பார். காதே இறைவனுடைய குணத்தை கேள். நாக்கே இறைவனுடைய நாமத்தை, குணத்தை, லீலைகளுடைய ரசத்தை அனுபவி. மூக்கே இறைவனுடைய கந்தத்தை நுகர்ந்து கொள். ஸ்பர்ஷமே இறைவனுடைய ஸ்பர்ஷத்தை விரும்பு. இப்படி எல்லாவற்றையும் ஒரே யோகத்துக்குள்ள கொண்டு வருவது, ஒரே விஷயத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு பெயர் தாந்தம். அப்ப என்ன ஆகும்? இந்த 5 இந்திரியங்களும் வேற வேற வேலை செய்து கொண்டிருந்தது போய் இப்போ ஒரே வேலைக்குள்ள வந்துருது. எப்படி இருக்கும் பாருங்க. பல பேர் இருந்தாலும் ஒரே நோக்கத்திற்காக பல பேர் ஒரு காரியத்தை பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய பலம். அதே போல எனக்கு இந்திரியங்கள் பலம் உடையதா ஆயிரும். இந்திரியங்கள் வேற வேற வேலை செஞ்சா கூட இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? 5 இந்திரியத்துக்கும் ஒரே ஒரு வேலையை கொடுத்துட்டேன். இந்த ஒரே ஒரு வேலையை 5 இந்திரியங்களும் செய்யுங்கள். அப்படி 5 இந்திரியமும் ஒரே ஒரு வேலையை செய்யும் போது தானாக அந்த இந்திரியங்கள் அமைதி அடைகிறது. ஏன் அமைதி அடைகிறதுனா அதுவும் காரணம் இருக்கு. இறைவனையே அந்த இந்திரியங்கள் நினைப்பதனால இந்திரியங்களுக்கு அது பிறப்பிலேயே
விஷய வாசனைகளோட பிறந்து வந்திருக்கு. அந்த விஷய வாசனைகளோட விருப்பு வெறுப்பும் சேர்ந்து வந்திருக்கு. விஷய வாசனை, அதுல விருப்பு வெறுப்பு, அதுல 3 குணங்கள் வேற இருக்கு. 3 குணங்களோட சேர்ந்து கர்த்தாவும் வந்துடுறார். அப்ப இந்த 4 விஷயங்கள் இந்திரியங்களோட சேரும் போது இந்திரியம் நினைச்சு பாருங்கள், இந்திரியத்தினுடைய நிலையை நினைச்சு பாருங்க. அப்ப இந்த 4ம் செயலற்று போகின்றன. இந்திரியங்களிடத்திலே விஷய வாசனை, விருப்பு வெறுப்பு, அகங்காரம், விஷயத்தை நாட வேண்டுங்கிற அந்த குணம், இந்த 4ம் இந்திரியங்களிடத்திலே அமைதி அடைந்து போய், அப்படின்னா அர்த்தம் மனம் இந்திரியங்கள் சுத்தம் அடைந்து இறைவனையே சதா நாடக்கூடிய ஆற்றல் இந்திரியத்திற்கு வந்து விடுகிறது. இப்பொழுது நமக்கு விஷய சுகத்தை காது கேட்கும் போது இந்த மிருகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது தன்னை கூப்பிடுவதை போல இருந்தால் 2 காதும் அப்படியே அதுவரைக்கும் தாழ்ந்திருந்த காது அப்படியே வீரியம் கொண்டு காதானது அப்படியே மேலே தூக்கிண்டு கேட்கும். அதே போல உலகத்து விஷயத்தையே ரமித்து கொண்டிருக்கக்கூடிய காதுக்கு உலகத்து விஷயத்தை கேட்க கேட்க வீரியம் கூடி காதானது அவ்வளவு பலம் பொருந்தியதா கேட்க தயாரா இருக்கும். அதே இந்திரியத்துக்கு, அதே காதுக்கு இறைவனை பற்றி சொல்லுகிறேன் கேட்கிறாயா என்றால் காது பலகீன தன்மை அடைந்து தூங்க ஆரம்பித்து விடுகிறது, சோறு வந்து விடுகிறது. 5 நிமிடத்துக்கு மேல அந்த காதால கேட்க முடியல. என்ன பெரிய நாம சாதித்து விட்டோம், என்ன பெரிய பலம் நம்மிடத்திலே. அதே போலதான் கண். இறைவனுடைய ரூபத்தை பார் அப்படின்னா 1 செகண்டுக்கு மேல பார்ப்பதற்கு இந்திரியத்துக்கு அருகதை இல்லை. இப்ப இது எல்லாத்தையும் மாத்திடுறேன். பக்தன் என்ன செய்கின்றான்? 5 கண்ணே. ஆழ்வார் சொல்றார், 5 கண்ணே ஆக. 5 இந்திரியங்களையும் இறைவனுடைய கண்ணாக மாற்றுவது, இறைவனுக்காக திருப்புவது. அப்படி திருப்பிட்டா என்ன ஆகுண்டானா, இந்திரியே தாந்தகா, இந்திரியங்கள் அமைதியாக அடங்கிய மனநிலையிலே இந்திரியங்கள் இருக்கிறது. அந்த இந்திரியத்துல கர்த்திருவ பாவம் இல்லை, அகங்காரம் இல்லை, 3 குணங்கள் இல்லை, வாசனைகள் இல்லை. அப்போ இதெல்லாம் அந்த நேரத்துல அமைதியாக அழிந்து போயிருக்கிறது. உன்னதமான பக்தனாக இருந்தால் வேற கதி, என இந்திரியமே இறைவனுடைய போயிடும். அப்ப உன்னதமான பக்தன் இந்திரிய அடக்கம் உடையவனாகவும் இருக்கின்றான். அதோட பிராணஹா தாந்தஹா, பிராணஹா சமஹா, பிராணனும் அமைதியாக இருக்கிறது. இந்திரிய அமைதி, உடல் அமைதி, விஷயங்கள் அமைதி அடைந்திருக்கிறது. பிராணனும் அமைதியா, பிராணஹா பிரசாந்தஹா. நம்மளுடைய பிராணனை பார்க்கறதே இல்லை. பிராணன் எப்படி இயங்கிறது நமக்கு தெரிவதும் இல்லை. பிராணனை நாம் உற்று நோக்க ஆரம்பித்தோமே ஆனால்தான் மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க முடியும். பிராணனுக்கும் மனதுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ரமண மகர்ஷி சொல்றார், பிராணன் என்பது கிரியை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தது, மனம் என்பது அந்த பிராணனை உந்தி தள்ளக்கூடிய வல்லமை படைத்தது. இரண்டும் சேர்ந்துதான் போகும். மனம் உந்தி தள்ளினால் பிராணன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மனம் அமைதியா இருந்தா பிராணன் அமைதியா இருக்கும்.
அப்ப மனதை நான் அமைதிப்படுத்தணும்னா பிராணனை அமைதிப்படுத்துதல். இந்த இடத்துல பிராண ஆதிகள் அமைதியா இருக்குன்னா அந்த பிராணனுக்கு காரணமாக, பிராணன் அமைதி இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிறுத்துவது, அது முதல் படி. தேவையில்லாதவற்றை கேட்டல், பார்த்தல், படித்தல், பேசுதல், தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபடுதல், இதெல்லாம் நம்முடைய பிராணனை அமைதிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய காரணம். தேவையில்லாத எண்ண அலைகளை மனதிலே சுமந்து கொண்டே இருத்தல், இதெல்லாம் தான் பிராணன் அமைதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம். அதோட உணவு, அதிகமான உணவை இட்டாலும் பிராணன் அடங்காது. உணவே இடாமல் இருந்தாலும் பிராணன் அடங்காது. உடம்புக்கு கெடுதலை கொடுக்கக்கூடிய, மனதுக்கு கெடுதலை கொடுக்கக்கூடிய உணவை இட்டாலும் பிராணன் அடங்காது. அப்ப எல்லாவற்றிலும் நியமமாக, யுக்தமாக, யுக்த ஆகார, யுக்த விகார, யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, பகவான் கீதையில் 6ஆம் அத்தியாயத்தில் சொல்றார் இதெல்லாம். பிராணனையும் இந்த பக்தன் அமைதிப்படுத்த. பிராணாயாமம் என்பது ஒரு சாதனமாக இருந்தாலும் அதுவே பிராணன் அமைதியாவதற்கு காரணமாக ஆகாது. அது அந்த நேரத்துல வேணா நமக்கு கொஞ்ச நேரம், அந்த பிராண ஆயாமம் செய்யற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு மனசு அமைதியா இருக்கு, அவ்வளவுதான். மறுபடியும் விட்டுட்டா வளைபடு புட்போல் உளமும் ஒடுங்கிடும் உந்தி பெற அப்படிங்கிறார் ரமண மகர்ஷி. ஒரு வளைக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய பக்ஷியானது துறந்து விடுகின்ற வரைக்கும் அந்த கூட்டுக்குள்ள அமைதியா இருக்கிற மாதிரி பிராணனை அமைதிப்படுத்தும் போது, பிராணாயாமம் செய்யும் போது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. மறுபடியும் என்ன அலைகள் உற்பத்தி ஆன உடனேயே பிராணன் வேகமாகும். ஆனா இங்கே பக்தனுக்கு பிராணனும் அமைதியா, இவன் பிராணாயாமம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது இயற்கையாகவே பிராண ஆயாமம் அவனிடத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இவனுடைய உள்ளம் இறைவனின்பால் இருக்கின்ற காரணத்தினாலே. இன்னும் நிறைய அறிமுகப்படுத்துறார், சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.